வெல்கம் பேக் டு பாட்னி பீரியட். சார், நாளைக்கு நம்ம நீட் யூஜி எக்ஸாம் எழுத போகிற மாணவ செல்வங்களுக்காக ஒரு சின்ன ட்ரிக்ஸ் இல்லை ஒரு டிப்ஸ்னு கூட வச்சுக்கோங்களேன். சார், என்ன சார் ட்ரிக்ஸு, என்ன சார் டிப்ஸு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதாவது இந்த எக்ஸாமில் உங்களுக்கு எல்லாமே தெரியும், நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். ஒரு சிலருக்கு ஒரு சில கன்ஃபியூஷன் இருக்கும். என்ன சார் நெகட்டிவ் மார்க்ஸ் வந்து 1 மார்க்கா 5 மார்க்கா, இதுலேருந்து நம்ம எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது, ஹவு டு அவாய்ட். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம், என்ன ட்ரிப்ஸு இல்லை என்ன ட்ரிக்ஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு அவாய்ட் நெகட்டிவ் மார்க்ஸ் இன் நீட் எக்ஸாம். இதுதாங்க டாபிக். சரி, ஹவு டு அவாய்ட் நெகட்டிவ் மார்க்ஸ். சரி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நெகட்டிவ் மார்க்ஸ் 1 இல்லை 5 நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? ஆக்சுவலாக ஒரு கொஸ்டினுக்கு 4 மார்க். ஒரு கொஸ்டினுக்கு 4 மார்க் உங்களுக்கு தெரியும். மொத்தம் 180 கொஸ்டின் அட்டன் பண்ணணும். 4 மார்க் வீதம் 720 மார்க்குக்கு நீங்கள் நாளைக்கு டெஸ்ட் எழுத போகிறீங்க. இந்த டெஸ்ட்டில் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்? நெகட்டிவ் மார்க்ஸ் பற்றி பேசுவோம். முதல்ல எந்த கேள்விக்கெல்லாம் கான்ஃபிடென்ட்டாக ஆன்சர் தெரியுதோ, எந்த கேள்விக்கு ஐயா இந்த கேள்விக்கு இதுதாங்க கரெக்டு அப்படின்னு உனக்கு தெரியும் பார்த்தீங்களா, அந்த கேள்வியெல்லாம் ஃபஸ்ட் அட்டன் பண்ணு. ஃபிசிக்ஸா ஃபஸ்ட் 40 கொஸ்டின் தெரியுதா, ஃபஸ்ட் 35 கொஸ்டினில் 30 கொஸ்டினுக்கு ஆன்சர் அப்படியே பார்த்தோன்னே நம்ம படித்தது இதுதான் அப்படின்னு நான் ஒரு தான் அட்டன் பண்ணிடுறேன். கெமிஸ்ட்ரியில் அது மாதிரி அட்டன் பண்ணிடுறேன், பாட்னியில் அட்டன் பண்ணுறேன், சுவாலஜியில் அட்டன் பண்ணுறேன். இப்போ தெரியாத கொஸ்டினை எடுத்தோடனே அட்டன் பண்ணாதீங்க தயவு செய்து. எடுத்தோடனே எனக்கு தெரியலன்ட்டு பிங்கி பாங்கி டாங்கி இதெல்லாம் போட்டு இது பண்ணுறேன் வைக்கிறேங்கிற ரிஸ்க்கு எடுக்காதீங்க. அந்த வடிவேல் சொல்கிற மாதிரி எனக்கு ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரின்ட்டு இந்த எக்ஸாமில் தயவு செய்து எடுக்காத. அதுக்காக ரிஸ்க்கே எடுக்காமல் இருக்கவும் கூடாது. ஏன் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க 1 மார்க் தானே நெகட்டிவ் மார்க் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஒருத்தர் இப்போ பாட்னின்னே வச்சுக்கோங்களேன், நம்ம பாட்னி பீரியட் அப்படிங்கிறனால பாட்னியில் ஃபஸ்ட்டு 35 கொஸ்டின் இருக்குது. இந்த 35 கொஸ்டினில் உனக்கு வந்து 30 கொஸ்டினுக்கு தெளிவாக ஆன்சர் தெரியுது, தெளிவாக ஆன்சர் தெரியுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ 30 கொஸ்டின் இன்ட்டு 4 மார்க்கு எவ்வளோ ஆச்சு? 120 மார்க்கு ஆச்சு. கான்ஃபிடென்ட்டாக நமக்கு தெரிஞ்சிருச்சு. அடுத்து இந்த ஏ செக்ஷனில் மிச்சம் இருக்கிறது 5 கொஸ்டின், மிச்சம் இருக்குது 5 கொஸ்டின். பி செக்ஷனில் 15க்கு 10க்கு 15க்கு 8 கொஸ்டினுக்கு உனக்கு ஆன்சர் தெரியும். ஸோ 8 கொஸ்டினுக்கு 4 மார்க் மீது எவ்வளோ வருது? 32 மார்க் உன் கையில் இருக்கு. இப்போ 2 கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியல, 2 கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியல. இப்போ டோட்டலாக 5 கொஸ்டினுக்கு நான் தப்புன்னு வச்சுக்கோங்களேன், உனக்கு தெரியல, அட்டனே பண்ணலை. எவ்வளோ மார்க் மைனஸ் ஆகும்? 20 மார்க் மைனஸ் ஆகுது. 20 மார்க் வந்து மைனஸ் ஆகுது. 4 × 5 = 20 மார்க்ஸ் மைனஸ் ஆகுது. இப்போ இதில் ஒரு 2 கொஸ்டின் 4 × 2 8 மார்க்ஸ் வந்து மைனஸ் ஆகுது. நம்ம எடுக்கிறதுல கிட்டத்தட்ட ஒரு 28 மார்க் குறையுதுன்னு வச்சுக்கோ. இப்போ எந்த நேரத்தில் நம்ம ரிஸ்க் எடுத்து இதை அட்டன் பண்ண ட்ரை பண்ணணும். இப்போ உனக்கு வந்து 650 மார்க்ஸ் ஓப்பன் காம்படிஷன் உனங்களுக்கு எல்லாத்துக்குமே தெளிவாக ஓரளவு தெரிஞ்சிருக்கும். சரி, எவ்வளோக்கு எவ்வளோ எடுத்தால் நமக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். இப்போ 650 மார்க்ஸ் எல்லாம் சேர்த்து சார் நான் 160 கொஸ்டினுக்கு எனக்கு கரெக்டு சார். ஃபிசிக்ஸு 40, கெமிஸ்ட்ரி 40, பாட்னி 40, சுவாலஜி 40 எல்லாம் சேர்த்து நான் கான்ஃபிடென்ட்டாக 160 கொஸ்டினுக்கு எனக்கு ஆன்சர் தெரிஞ்சது, அட்டன் பண்ணிட்டேன், ஓஎம்ஆர் ஷீட்டை ஃபில்லப் பண்ணிட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ 4 × 160 எவ்வளோ ஆச்சு? ஃபார் எக்ஸாம்பிள் 400, அதுக்கு ஒரு 424 640, கிட்டத்தட்ட 650 மார்க் ஆச்சு. இந்த மாதிரி நேரத்தில் நீ வந்து ரிஸ்க் எடுக்கலாம். இந்த மாதிரி நேரத்தில் ஓரளவு ரிஸ்க் எடுக்கலாம். எப்படி சொல்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சப்போஸ் ஒரு கொஸ்டின் நீ ரிஸ்க் எடுக்கிற, ஒரு கொஸ்டினை ரிஸ்க் எடுக்கிற, இந்த கொஸ்டினுக்கு சப்போஸ் ஆன்சரே தப்பாக போச்சுன்னு வச்சுக்கோங்க, எவ்வளோ மார்க் குறையும்? 4 + 1. ஏன்னா தப்புக்கு 4 மார்க்கு, அந்த கொஸ்டின் தப்பு 4 மார்க் போச்சு. நீ ஏற்கனவே எடுத்ததில் 1 மார்க் நெகட்டிவ் மார்க் வர ஆட் ஆயிடுச்சு, அப்போ 5 மார்க் ஆகுது. சப்போஸ் இது ரைட் ஆயிடுச்சுன்னா அப்போ அதில் நமக்கு மார்க் கூடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுலேருந்து நான் சொல்ல வர்றது என்னென்னா, ஃபஸ்ட்டு தெரிஞ்ச கொஸ்டினாக அட்டன் பண்ணுங்கள். எந்த கேள்விக்கெல்லாம் இப்போ பார்த்தோன்னே நமக்கு தெரியும், ஐயா இந்த கேள்விக்கு இதுதான் ஆன்சர். 4 ஆப்ஷனில் பார்த்தோன்னே மேக்ஸிமம் கொஸ்டினை பார்த்தோன்னே ஒரு சிலர் பயப்படாதீங்க. நான் திரும்ப சொல்கிறேன், நோ ஃபியர், நோ ஆங்ஸைட்டி, நோ ஸ்ட்ரெஸ். ஒரு சிலர் கொஸ்டினை பார்த்துட்டு ஷாக் ஆகி எனக்கு தலை சுற்றிருச்சு அப்படின்லாம் நினைக்கலாம்.
ஆனால் அப்படியெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. ஒரு 30 செகண்ட்ஸ் இப்படி கண்ணை மூடிட்டு அதுக்கப்புறம் அதே கேள்வியை படிச்சு பாருங்க. அந்த கேள்விக்குள்ள நமக்குரிய ஆன்சர் கண்டிப்பாக இருக்குது. ஒரு கொஸ்டினுக்கு 4 ஆப்ஷன் இருக்கும், உனக்கு தெரியும். அதில் ஒரு ஆப்ஷன் கரெக்டு, ஒரு ஆப்ஷன் அதுக்கு அந்த கேள்விக்கு சம்மந்தமே இல்லாமல் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நீ க்ளோஸ்லி ரிலேட்டடு 2 ஆப்ஷனுக்குள்ள தான் இருக்கும். அப்படி பி சி டி ஒன்று நீ வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த கொஸ்டினுக்கு அன்ரிலேட்டடு ஆன்மேன் அவுட் மாதிரி நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடலாம். இப்போ ஒரு கொஸ்டின் இந்த 2 இதுக்குள்ள தான் நமக்கு போட்டு இதுவும் இல்லைன்னு நீ கண்டுபிடிச்சிடலாம். நீ கொஸ்டினை திரும்ப திரும்ப படித்து பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வியை திரும்ப ஒருக்கா படித்து பாருங்க. அதில் வந்து எந்த விதமான தயக்கமும் காட்டவே வேணாம். நீ அந்த கேள்விக்குள்ளே ஆன்சர் இருக்கு. அந்த ஒவ்வொரு கேள்விக்கும் ஒரு மீனிங் இருக்கும். நம்ம ஒரு வார்த்தை எடுத்ததுனால அந்த வார்த்தையிலே ஒரு மீனிங் இருக்கும். அதை வச்சு நம்மளால ஆன்சரை நோக்கி போக முடியும். அதனால அதை நோக்கி போங்க. நான் இப்போ இதில் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது ஒரே ஒரு விஷயம், ஹவு டு அவாய்ட் நெகட்டிவ் மார்க்ஸ் இன் நீட் எக்ஸாம். அதுக்காக தான் இந்த வீடியோ. அதுக்கு என்ன கான்ஃபிடென்ட்டாக நான் என்ன சொல்கிறேன்னா, தெரிஞ்ச கொஸ்டினை முதல்ல அட்டன் பண்ணிடு. தெரிஞ்ச கொஸ்டினை அட்டன் பண்ணியாச்சு. நம்ம ஏற்கனவே கம்மியானது தான் அட்டன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த மாதிரி நேரத்தில் நீ ரிஸ்க் எடுத்து தெரியாத கேள்விக்கு தப்பாக போயிடுச்சுன்னா இன்னும் வந்து மார்க் குறைவதற்கான வாய்ப்பு உண்டு. இப்போ ஒருத்தர் வந்து 700 மார்க்ஸ் எடுக்கிற அளவுக்கு கொஸ்டின் அட்டன் பண்ணிட்டாரு, இல்லை 650 மார்க் எடுக்கிற அளவுக்கு கொஸ்டின் அட்டன் பண்ணிட்டாருன்னா அந்த மாதிரி நேரத்தில் நீ ரிஸ்க் எடுக்கலாம். எடுத்தேன்னா அதில் பாசிபிலிட்டிஸ் வந்து நமக்கு அதிகமாக இருக்கு. மார்க் நான் சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், கட் ஆஃப் மார்க்ஸ் வந்து 0.25 கூட ஒரு சிலருக்கு கிடைக்காம போயிடலாம், 0.50 கூட கிடைக்காம போயிடலாம் ஓப்பன் காம்பட். அந்த மாதிரி நேரத்தில் நம்ம இதை அவாய்ட் பண்ணுனா இட்ஸ் பெட்டர். எதை அவாய்ட் பண்ணா நெகட்டிவ் மார்க்ஸ் வராமல் பார்த்துக்கிட்டோன்னா அதுக்கு கொஸ்டினே அட்டன் பண்ணலாம் அப்படின்னா 4 மார்க் தான் போகும். நீ கொஸ்டினை அட்டன் பண்ணி தப்பாயிடுச்சுன்னா அந்த கொஸ்டினுக்குரிய 4 மார்க்கு ப்ளஸ் ஒரு நெகட்டிவ் மார்க்கு, அப்போ 5 மார்க் போகும். என்னடா பாசிட்டிவிட்டியாக பேசாமல் நெகட்டிவிட்டியாக சொல்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் வந்து இதை பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க. அதனால் முதல்ல தரவாக கொஸ்டினை ரீட் பண்ணுங்கள், ரிலாக்ஸ்டாக இருங்க. அங்கே ஸ்ட்ரெஸ் ஆகவோ படபடப்போ பதட்டமோ எதுவுமே தேவையில்லை. நம்ம படித்ததுலேருந்து தான் ஆன்சர் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் பி கான்ஃபிடென்ட், செல்ஃப் கான்ஃபிடென்ட் இருந்துச்சுன்னா நீட்டில் நீங்கள் கண்டிப்பாக நாளைக்கு எழுதுகிற எக்ஸாமில் டெஃபினட்டாக சூப்பர் மார்க் எடுத்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்துகிற கவுன்சிலிங்கில் நீங்கள் டாக்டர் ஆவீங்க அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்குள்ளே வைங்க, நானும் வைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நான் சொன்ன சின்ன டிப்ஸ் வந்து உங்களுக்கு யூஸாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முறை வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். உங்கள் ஆர்கே. தேங்க்யூ வெரி மச்.